Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. ஒரு கம்பேரிட்டிவ் லேர்னிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ் லேர்னிங் இஸ் த பியூட்டிஃபுல் லேர்னிங். நம்ம எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி படித்தோம்னா நமக்கு எளிமையாக வந்து மனசில் நிற்கும். கம்பேரிட்டிவ் லேர்னிங் தான் நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்து அறிவு தான் பகுத்தறிவு. இப்போ நம்ம என்னத்தை பகுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட டர்பைன் வந்து ஒரு 5 வகையான டர்பைன் சொல்கிறாங்க. என்ன 5 வகையான டர்பைன்னா, ஃபஸ்ட்டு பெல்டான் டர்பைனில் 2 வகை இருக்குது, சிங்கிள் ஜெட்டு, மல்டி ஜெட்டு. அப்புறம் ஃப்ரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன், ப்ரொப்பலர் டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான டர்பைன் இருக்குது. ஸோ பெல்டான் டர்பைன்னா வந்து அது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தா இம்பல்ஸ் டர்பைனில் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பெல்டான் டர்பைனை தவிர மற்ற எல்லாமே வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான். ஃப்ரான்சிஸ் ரியாக்ஷன் டர்பைன், கப்லான் டர்பைன், ப்ரொப்பலரும் ரியாக்ஷன் டர்பைன். இதில் பேசிக்காக இவெல்லாம் ஒரு பெல்டான் மட்டும் இது இம்பல்ஸ் டர்பைன் குடும்பம் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் மற்றெல்லாம் வந்து ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரியாக்ஷன் டர்பைன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்லானுக்கும் ப்ரொப்பலருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டுமே ரியாக்ஷன் டர்பைன் தான். கப்லான் வந்து அட்ஜஸ்டபிள் வெயின்ஸ், ப்ரொப்பலர் வந்து நான் அட்ஜஸ்டபிள் வெயின்ஸ் அப்படின்றது ஞாபகம். ப்ரொப்பலரில் வந்து அந்த பிளேடெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் கப்லானில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான் வித்தியாசம், தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பெல்டான் வந்து சிங்கிள் ஜெட் அண்ட் மல்டி ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹெட் வந்து எவ்வளோ அந்த கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணால் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, பெல்டான் வந்து ஹெட் அப்படின்வாங்க. நாங்கள் எப்பவுமே பெல்டான் எப்படி செல்லமாக எப்படி கூடுவோம், தலை அப்படின்னு கூடுவோம். இப்போ தோனி தலை மாதிரி, அஜித் தலை மாதிரி பெல்டானை நாங்கள் தலைன்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஒரு ஹெட்டுக்கே யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீடியம் ஹெட் வந்து ஃப்ரான்சிஸு, லோ ஹெட் வந்து கப்லானும் ப்ரொப்பலரும் லோ ஹெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெல்டான தலைன்னு கூப்பிட்றதுனால அது ஹெட் ஞாபகம் வச்சுப்போம். ஃப்ரான்சிஸ் வந்து மீடியம் ஹெட்டு. ஃப்ரான்சிஸ் வந்து எப்போவுமே வந்து எஃப்எம்மில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார், அதனால் அவர் மீடியம் ஹெட். எஃப் ஃபார் ஃப்ரான்சிஸ், எம் ஃபார் மீடியம் ஹெட்னு ஞாபகம் வச்சுப்போம். கப்லான் வந்து லோ ஹெட். கப்லானில் வந்து எல் இருக்கும், ப்ரொப்பலரில் வந்து 2 எல் இருக்கும். ஸோ அந்த எல் வந்து எல் ஃபார் லோ ஹெட் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுப்போம். எல்னா லோ ஹெட், கப்லானில் உள்ள எல் வந்து லோ ஹெட் அப்படின்றது இங்கே நம்ம வந்து ப்ரொப்பலரில் உள்ள எல்லும். அப்போ பெல்டானில் எல் இருக்குது சார், அது கிடையாது. பெல்டானில் தான் நம்ம தலை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறோம். ஸோ 300லேருந்து 2000 மீட்டருக்கு வந்து பெல்டான் யூஸ் பண்ணலாம். ஃப்ரான்சிஸ் வந்து 60லேருந்து 300. ஸோ 60 300னா 65 300 அப்படின்னா இது அப் டு 60 வரைக்கும் லோ ஹெட் டர்பைன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க என்னென்னா, நம்ம கம்பேரிசன் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. சிங்கிள் ஜெட்டு பெல்டான் டர்பைன் 10லேருந்து 35 அப்படின்னு ஞாபகம். 10லேருந்து 35 60 வந்து மல்டி ஜெட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் பெல்டான் டர்பைனோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு 35லேருந்து 60. அடுத்து ஃப்ரான்சிஸ் வந்து 60லேருந்து 300 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கப்லானும் ப்ரொப்பலரும் 300லேருந்து 1000 அப்படின்றாங்க. 300லேருந்து 1000 அப்படின்றதாங்க. ஸோ இங்கே ரெண்டும் பார்த்திங்கன்னா சிங்க் ஆகுது, நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த 300லேருந்து 2000, இங்கே 300லேருந்து 1000, அதுவும் வந்து ஓரளவுக்கு சிங்க் ஆகுது. ஸோ இது ரெண்டும் அப் டு 60, இங்கே அப் டு 60 தான். நாங்கள் 2ஆக பிரிச்சுக்கணும், 10 35 35 60ன்னு பிரிச்சுக்கணும். இப்போ இந்த பாக்ஸை போட்டுட்டு பார்க்காம எழுதி பார்த்தா நமக்கு ஈஸியாக ரிமூவ்மெண்ட்ஸ் வரும். அடுத்தது பெல்டான் டர்பைன் வந்து டான்ஜென்ஷியல் ஃப்ளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பெல்டான் டர்பைன் வந்து டான்ஜென்ஷியல் ஃப்ளோன்றது வந்து பார்த்திங்கன்னா, பெல்டானில் வந்து நம்ம பிட்டு எங்கே வச்சுக்கணும்னா, பெல்டான் டி வந்து டான்ஜென்ஷியல் ஃப்ளோ அப்படின்றத நம்ம பிட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரான்ஸை பற்றி பேசும்போது அவர் நிறைய எஃப்எம் கேட்பார் அப்படின்னு சொன்னோம். எஃப்எம் இங்கே வந்து மிக்சடு ஃப்ளோ அப்படின்றது மீடியம் ஹெட்டு. அப்புறம் இங்கே மிக்சடு ஃப்ளோவுக்கும் எம் தான். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது கப்லானும் ப்ரொப்பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்றது. கப்லான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கப்லானில் பிட்டு பார்த்திங்கன்னா 2A இருக்கும். 2A இருக்குன்னா ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சியல் ஃப்ளோ, கப்லான் வந்து ஆக்சியல் ஃப்ளோன்றது அவர் பேர்லேயே பிட்டு வச்சுருக்காரு. இதுதான் இது. ஸோ இது ஃப்ளோ டைப் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து டிஸ்சார்ஜ் அப்படின்றது வரும். டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, பவருக்கு ஃபார்முலா இருக்குது. பவருக்கு வந்து காமா QH. பவர் வந்து பவர் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், இல்லை பவர் ப்ரொபோஷனல் டு Q/H. ஸோ ஹெட் அதிகமாக இருந்தால் டிஸ்சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக லோவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெட் அதிகமாக இருந்தால் டிஸ்சார்ஜ் வந்து லோவாக இருக்கும். ஃப்ரான்சிஸில் வந்து ஹெட் மீடியமாக இருக்கனால டிஸ்சார்ஜ் மீடியமாக தான் இருக்கும். இங்கே கப்லானில் வந்து ஹெட்டு லோவாக இருக்கனால இது ஹையாக இருக்கும் அப்படின்றது இந்த பவர் ரிலேஷன்லேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க ஆசைப்படலாம். அடுத்த ஸ்பீட் ரேஷியோ வந்து அது 0.43லேருந்து 0.48 வரைக்கும் பெல்டானுக்கு, 0.43யும் to 0.48 இருக்கணும். ஃப்ரான்சிஸ்க்கு வந்து 0.6 to 9, 1க்கு கீழே. ஃப்ரான்சிஸ் வந்து 1க்கு கீழே. 2 பேரும் கப்லானும் பெல்டானும் ஃப்ரான்ஸும் 1க்கு கீழே. இவர் கப்லான் வந்து 1க்கு மேலே, 1.4 to 2 அப்படின்றது நான் வச்சுக்கலாம்.
ரன்அவே ஸ்பீட் லோவாக இருக்கும் அப்படின்றாங்க பெல்டான். ரன்அவே ஸ்பீட் வந்து லோவாக இருக்கும். 1.8 to 1.9 நியூட்டனில் அக்கறாவது சொல்ல. மீடியம் ரன்அவே ஸ்பீட் 2 to 2.2 நியூட்டன். இதில் எப்பவுமே கப்லான் எப்பவுமே உச்சத்தில் இருக்குன்னு தான் கேட்பாங்க. சரியா, உச்சத்தில் இருக்கணும். கப்லான் வந்து ஐ அப்படின்றது ரன்அவே ஸ்பீட் அப்படின்னா, கப்லான் வந்து ரன்அவே ஸ்பீட் வந்து ஐ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஓவரால் எஃபிஷியன்சி வந்து அது 90% 86% போட்டுக்கலாம் பெல்டானுக்கு. ஸோ 88% ஃப்ரான்சிஸ்க்கு, 90 வந்து கப்லானுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் எஃபிஷியன்சி அதிகமாக தான் இருக்குது, எல்லாம் 2 தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து இது பண்ண வேண்டிய இது இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக சேர்த்து படிக்கிறது மூலிமா என்ன ஆகும்னா, நம்ம வித்தின் ஷார்ட் டைம் வந்து நம்மளால் கம்பேரேட்டிவ் லேர்னிங் பண்ண முடியும். கம்பேரேட்டிவ் லேர்னிங் பண்ணுறதுலாம் என்ன ஆகும்னா, நம்ம சீக்கிரமாக அந்த கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு போகலாம். அப்புறம் கேள்வியை பார்க்கும்போது நமக்கு அந்த கேள்வி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து முடிச்சோன்னா நம்ம கேள்விகள் எழும்பணும். நம்ம மனசு வந்து இது எப்படி வருது, ஆக்சுவல் ஃப்ளோனா யார் வருவா, டேஞ்சன்ஷியல் ஃப்ளோனா யார் வருவா, மிக்சடு ஃப்ளோனா யார் வருவா, லோ எட் யாருக்கு, ஐ எட் யாருக்கு, மீடியம் எட் யாருக்கு, லோ டிஸ்சார்ஜ் யாருக்கு, ஐ டிஸ்சார்ஜ் யாருக்கு, மீடியம் டிஸ்சார்ஜ் யாருக்கு, நமக்கு வந்து ரன்அவே ஸ்பீட் எப்படி இருக்கும், ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். இம்பல்ஸ் குடும்பத்தில் யார் வருவா, ரியாக்ஷன் குடும்பத்தில் யார் வருவா நம்ம சொல்லிட்டு கம்பேர் பண்ணணும். கம்பேரிட்டிவ் லேர்னிங் வந்து நம்மளை ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ண வைக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.